தமிழ்நாடு சட்டமன்றமே அதிரி புதிரி ஆகியிருக்கிறது. எதற்காக முதலமைச்சர் ஒரு நாள் கழித்து பதில் சொல்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு பக்கம் பலர் எழுப்புகிறார்கள். இன்னொரு பக்கம் மரபுகளை நீங்கள் கடைபிடிக்கணும்னு சொன்ன சபாநாயகர் அவர்களே பல்வேறு விதமான மரபுகளை இன்றைக்கு மீறுவதற்கு அவர் எப்படி அனுமதித்தார்? சபாநாயகர் அவர்கள் இதை தெளிவுபடுத்தணும் என்று அவரை நோக்கியும் கூட பல்வேறு விதமான கேள்விகளும் ஒரு பக்கம் எழும்பியிருக்கிறது. என்ன நடந்தது சட்டமன்றத்தில்? குறிப்பாக முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கிட்ட எல்லா விஷயத்திற்கும் நாளைக்கு பதில் சொல்வார் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது வழக்கமான ப்ரொசீஜரல் விஷயம் தானா, இல்லை உட்கார்ந்து தயாரிப்புகளோடு வருவதற்காக அந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்களா என்கிற விவாதம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நடந்த விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு அரசினுடைய தற்போது இருக்கக்கூடிய தாவேகா தலைமையிலான கூட்டணி ஆட்சியினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர். அந்த கூட்டத்தொடரில் தான் பல்வேறு விதமான விஷயங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பேச்சு என்பது பெருமளவுக்கு ஸ்கோர் பண்ணதாக ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் அவங்க ஆதரவாளர்கள் தரப்பிலும் மற்றவர்களாலும் கவனிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் குறுக்கு அமைச்சர்கள் எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் எதற்குமே பதில் சொல்லவில்லை அப்படின்னு ஒரு பக்கம். பிறந்தநாள் அதுவுமாக இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார்கள்னு ரைட் அப்ஸ் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. பல நேரங்களில் அமைச்சர் ஆதவர்ஜுனா இடையில் வந்தார். ஒரு விஷயத்தை அவர் கடுமையான குற்றச்சாட்டை திமுக மீது வைத்து அவங்க ஆதாரம் கேட்கும்போது நாளைக்கு கொண்டு வரேன் அப்படின்னும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேபி நாளைக்கு அவர் கொண்டு வராராங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் என்னென்ன விஷயங்கள், இந்த மரபு சார்ந்த ஒரு விவாதம் பெரிய அளவுக்கு போச்சு. நேற்றைக்கு சிபிஎம்மினுடைய நாடாளுமன்ற மதுரை மக்களவை உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் கூட அது குறித்து ஒரு கருத்து சொல்லி அதுவும் மரபையும் பேசுபொருளாகி சட்டமன்றத்துக்குள்ளேயும் அது விவாதமாக வெடித்திருக்கிறது. எது மரபு? எப்படி நீங்கள் 2 முறை தேசிய கீதத்தை பாடினீங்க நாங்கள் கேட்கல, தமிழ்தாய் வாழ்த்தையும் 2 முறை ஏன் பாடலை என்று நாங்கள் கேட்கிறோம். இது எந்த மரபின் அடிப்படையில் இந்த முடிவெடுக்கப்பட்டதுன்னு எதிர்க்கட்சித் தலைவர் நேரடியாக அந்த கேள்வியை கேட்கிறார். ஐ திங்க் காம்ப்ரமைஸ் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அதற்கு அரசு தரப்பில் கடுமையான எதிர்விளைவுகளை ஆற்றி அந்த வார்த்தையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சபாநாயகர் அவர்களே ஒரு நிலையில் இங்கே யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக இந்த அரசவை நம்முடைய சட்டமன்றம் அவை நடக்கவில்லை அப்படின்னும் சபாநாயகரே ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு போய் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடம் வருது. அஃப்கோர்ஸ் அவருக்கு தான் அங்கே கூடுதல் பொறுப்பு அப்படின்னாலும் கூட அவர் அரசு அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டுன்னு விடாமல் சபாநாயகர் தனித்து முடிவெடுத்தது என்டிட்டியில் அவர் அதை தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாரான்னு ஒரு கேள்வி வருது. இப்போ என்னென்னா, நம்ம நேரடியாக அரசை நோக்கி இன்றைக்கு காலை சபாநாயகர் அவர்கள் ஒரு பெரிய அளவுக்கு வகுப்பே எடுத்தார் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும். வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் அண்ட் புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. யார் வராங்க அப்படின்னா, நீங்கள் கடந்த காலத்தில் 1979 அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு சர்க்குலரே ரொம்ப விரிவாக அனுப்பிச்சு யாருக்கு அப்புறம் யார் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அரசு நிகழ்ச்சி அப்படின்னா யாருக்கு முதல்ல புரோட்டோகாலில் முன்னுரிமை தரணும் அப்படின்னு குடியரசுத் தலைவரில் தொடங்கி 26 பட்டியல்கள், 26 இல்லை அதில் ஒரு இடத்துலேயே 10 பேர் 15 பேர்லாம் சம அந்தஸ்துடையவர்களெல்லாம் வகைப்படுத்தியிருப்பாங்க. இப்படியெல்லாம் போட்டு ஒரு விரிவான இது இருக்குது புரோட்டோகால். அதே போல் தான் பார்த்திங்கன்னா மாநில அரசுகள் அதற்கு தகுந்தாற் போல் அவங்கவுங்க நடத்தக்கூடியதில் புரோட்டோகால் வச்சுருக்காங்க. கடைசியாக அந்த ஒரு பள்ளியில் வகுப்பறை திறந்து வைப்பதில் சென்னையினுடைய மேயர் ஆர் பிரியா அவர்களுக்கும் திருவிக நகரனுடைய எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும் வந்த அந்த சண்டை அப்படிங்கிறது தான். அது தொடர்பாக ஒரு கடிதத்தை சபாநாயகர் அவர்களுக்கு மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் அதில் நான் எந்த முடிவும் எடுக்கலை, அதை முடித்து வைக்க விரும்புகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இதை மேற்கொண்டு எடுத்து செல்ல விரும்பவில்லை, உரிமை மீறல் நடவடிக்கையோ அப்படிலாம் எடுத்துகிட்டு போக விரும்பலை அப்படின்னு மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் முன்கூட்டியே சொல்லிவிட்டு தலைமைச் செயலாளருக்கு ஒரு உத்தரவு போடுறார். எல்லா தலைமைச் செயலாளர் மூலமாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி இந்த ஆணையர்களுக்கும் நீங்கள் அந்த ஜிஓவை அனுப்பி வைக்க, யார் வந்தால் யாருக்கு அப்புறம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் போய் சேரணும், இந்த மரபுகள் கடைபிடிக்கப்பட வேண்டும்னு சபாநாயகர் அவர்கள் சொல்கிறாரு. வரவேற்கத்தக்கது. ஒரு அரசாணை இருக்குது, அந்த மரபை தான் கடைபிடிக்கணும். நம்முடைய கேள்வி, தேசிய கீதத்தோடு சேர்த்து முதலிலேயே தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்த்து முதலிலேயே தேசிய கீதம் பாடப்படும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதற்கு முன்பு எப்போது மரபாக இருந்தது? 1. இது கேள்வி. இதற்கு இப்போ வரைக்கும் நமக்கு பதில் கிடைக்கல. இன்றைக்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் நினைக்கிறேன் சப்ஜெக்டட் டு கரெக்ஷன் சட்டமன்றத்துக்குள்ளே சொல்கிறாங்க, முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடியது மாண்புமிகு முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றிங்கிறாங்க. நம்முடைய கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சருடைய ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 2வதாக பாடப்பட்டது? நான் கேட்குறது சட்டமன்றத்துக்குள்ளே, இன்சைட் தி ஃப்ளோர் ஆஃப் தி அசம்பிளி தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய அவை வளாகத்துக்குள்ளே எல்லாம் அவைக்குள்ளே எந்த முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 2வதாக பாடப்பட்டது? அப்போ யாருக்கு கிடைத்த தோல்வியை முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றியாக மாற்றி இருக்கிறாரு? நீங்கள் பதில் சொல்லணும். எப்படி அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றியாகும்?
உங்களை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்வில் அவங்க ஃபாலோ பண்ணலங்கிறது. சட்டமன்றத்துக்குள்ள முதல்ல பாடம்னா, ஐயா சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை ஏற்றுக்கிட்ட காலத்திலேருந்து ஏறத்தாழ 50 வருஷமாக முதல்ல தான் பாடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான். பதில் சொல்லாமல் இந்த அரசு அந்த இடத்துல அதை ஒரு குழப்பத்திலேயே வைத்திருக்கிறார்களா, அந்த இடத்துல ஒரு தெளிவற்ற தன்மையை தொடர்ந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி வருது. இது ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்கள் தன்னை டிஃபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம், அரசின் சார்பிலே அந்த கருத்துக்களை பதிவு செய்திருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்கிறது. ரெண்டாவது, ஆளுநர் முக்கியமாக தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமாக அப்படிங்கிற கேள்வியே இங்கே கிடையாது அப்படிங்கிற வகையில் அந்த விவாதத்தை நகர்த்துறாங்க. அது ரொம்ப ட்ரெஷரி பெஞ்சஸை ஒரு ஒரு விதமான ஒரு பதற்றமடைய வைத்த கேள்வியாகவும் கூட அது மாறியது. அதற்கு பிறகு கொள்கை தலைவர் லிஸ்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்கல்ல பேரறிஞர் அண்ணா, அவர் ஆளுநர் தேவையில்லை, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அப்படிங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் அதை ரிவைவ் பண்ணுறாரு. இதை விட கூடுதலாக அவர் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து ஆளுங்கட்சி சீண்டிய ஒரு விஷயங்கிறது, இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் மட்டுமல்ல ஆளுங்கட்சி வரிசையிலும் எங்கள் வாக்குகள் உட்கார்ந்திருக்கிறார்கள், எங்கள் வாக்குகள் மூலமாக வென்றவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள்னு சொல்லும்போது தான் அது கொஞ்சம் நல்லா ட்ரிகல் பண்ணி நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேஃபில் அப்படிம்பாங்க. இருக்கிறத நல்லா அப்படி குட்டையை குழப்பி ஒரு பதற்றமடை வைக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கினதாக கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படியான விஷயத்தை அவர் கொண்டு வருகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, அண்ணங்கைக்கு பவர் வந்ததும் தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சுன்னு இன்றைக்கி நம்ம கட்சிக்காரங்களே, அவங்க கட்சிக்காரங்களே தவேகாவினரே புலம்பக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதே போல் பனையூர்லேயே பவர் இல்லையே, அது அர்த்தம் உண்மையான அரசு அதிகாரம் இவங்க வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த பி டீம் அப்படிங்கிற விமர்சனம் தான். அது பனையூரில் ஒரிஜினலாக பவர் இல்லை, சொந்த கட்சியினுடைய அலுவலகத்துக்கே கூட ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே பவர் வரலன்னா பாருங்க. ஆனால் அதை அவங்க ஒரு நரேட்டிவாக ஒரு 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 பொழிப்புரை அதுக்கு கொடுக்கலாம். மக்களுக்கு கரண்ட் இல்லாத போது எங்களுக்கும் சேர்த்து தான் கரண்ட் இல்லாமல் போகும், ஆளுங்கட்சி என்பதற்காக 24 மணி நேரமும் சப்ளை கொடுக்க மாட்டோம்னு கூட அநேகமாக இந்நேரம் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள், தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் இப்படி ஒரு பொழிப்புரையை கூட எழுதியிருக்கலாம், எழுதினாங்களான்னு தெரியல. ஸோ இப்படியான விஷயங்கள் ஓடுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா, கல்வி நிலையங்களில் இந்த பாடல் ஒலித்து அதுக்கு என்ன மாதிரியான பாடல் ஒலிப்பதில் பிரச்சனை இல்லை, அது என்ன மாதிரியான பாடலினுடைய அர்த்தங்கள் என்னவாக இருக்கிறதுங்கிறது தான் அந்த பிரச்சனையும் எழுப்பியிருக்கிறார். மிக குறிப்பாக சட்ட ஒழுங்கு குறித்து ஒரு பெரிய விவாதத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக முதலமைச்சர் பதில் சொல்லணும்னே அவர் கடைசியாக சில விஷயங்களை அடுக்கிறாரு. இதற்கெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும்னு. என்னன்னா, நம்ம ஆரம்பத்தில் இந்த மரபுங்கிற விஷயத்தை தொட்டோம். மாண்புமிகு சபாநாயகர் அவர் இன்னமும் கூட விவரமறியாதவர்களுக்கு விளக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நம்ம அந்த கேள்வியை கேட்குறோம். வழக்கமாக எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து தொடங்கி எதிர்க்கட்சி தலைவரோடு தான் இந்த விவாதம் என்பது நடைபெறும். எப்பயுமே ஆளுநர் உரை மீதான விவாதம், அதுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வந்து தான் முதலமைச்சர் கடைசியாக அவர் நிறைவுரை ஆற்றுவாருங்கிறது ப்ரொசீஜர். அப்போ அதுதான் இவ்வளவு ஆண்டுகளாக, இவ்வளவு நாட்களாக உடல் இவ்வளவு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் கவனிக்க வேண்டியது, இப்படியான மரபு என்பது இன்றைக்கு எதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பிறகு எல்லா துறைக்கும் பொறுப்பானவர் முதலமைச்சர் என்கிற வகையில் கூட்டு பொறுப்பாக இருந்தாலும் அவர் நினைச்சா எந்த துறை சார்ந்தும் அவரால் சூப்பர் சீட் பண்ணி அவரால் பதிலளிக்க முடியும், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அவர் நினைக்கிற வரை தான் ஒருவர் ஒரு இலாக்காவினுடைய அமைச்சராகவே இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு எதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பிறகு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களை பதிலளிப்பதற்கு சபாநாயகர் அவர்கள் அனுமதி அளித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. வழக்கமான மரபை இந்த இடத்தில் இந்த அரசு எதன் பொருட்டு அப்படி விளக்கலாமா, அந்த மரபை அரசு கடைபிடிக்காமல் போனதற்கான காரணம் என்ன என்று சபாநாயகர் அவர்களை நோக்கி நாம் எழுப்ப வேண்டிய கேள்வியாக அது நிற்கிது. ஏன்னா நீங்கள் இதில் ஒரு விஷயம், ஒவ்வொரு கேள்வியை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பும் போதும் இந்த பக்கம் நம்முடைய அமைச்சர்கள், சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்களை சபாநாயகர் அவர்கள் எழுப்புகிறார்கள். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு அறநிலையத்துறை குறித்து அப்படின்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எழுப்பப்படுகிறார், அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மின்துறை குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறார் அப்படின்னா மின்சாரத்துறை அமைச்சர் உடனடியாக, மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் எழுப்புகிறாரு.
ஆனால் உள்துறை குறித்து வைக்கும்போது சட்ட ஒழுங்குன்னும் போது மட்டும்தான் முதலமைச்சர் எழும்பலன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லோரும் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. ஆனால் இதை இந்த பக்கம் எழுந்திரிச்சிட்டு இவங்க ஒரு பதிலில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் இருப்பாங்க இல்லையா, அப்போ அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசினா சேகர்பாபு அவர்கள் தான் முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அவர் எழுந்திருக்கிறாருன்னு வைங்களேன். அவர் ஒரு முறை மட்டும்தான் பதிலளிக்கணும், அதுக்கு அடுத்து கிராஸ் கொஸ்டின் பண்ணாதீங்க, நான் யாரையும் குறுக்கிட அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அமைச்சர்கள் குறுக்கிடும் போது சபாநாயகர் அனுமதித்ததை இந்த தரப்பில் எங்களுக்கும் சமமான வாய்ப்பு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இன்னும் கூடுதலான வாய்ப்பை சபாநாயகர்கள் வழங்க வேண்டும்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூட வச்சாங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படியான விஷயங்களோடு தான் தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது இன்றைக்கு அதிரி புதிரியான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இப்போ இந்த மரபு விதி இதெல்லாம் சட்டமன்றத்திற்கு இதற்கு முன்பாக சில மரபுகளும் விதிகளும் இருந்திருக்கும் இல்லையா, அப்படியான மரபு விதிகளுக்குள்ளே இருந்து தான் ப்ரொசீட் ஆகிறதா, அதில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தினால் ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பதை உள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பினாலே கூட அதற்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் நம்முடைய அசம்பிளியினுடைய செயலகம் இருக்காங்க இல்லையா, சட்டமன்ற செயலகத்துக்கு இருக்கிறதா இல்லையாங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்களும் மக்கள் வாக்களித்து அனுப்பியிருக்கிறார்கள். இவர்களுடைய கேள்வியை வைப்பதற்காகத்தான், மக்களுடைய கேள்வியைத்தான் அவர்களும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அது குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி எவ்வளோ சதவீதமாக இருந்தாலும் சரி, கூட்டணியிலிருந்து எவ்வளோ பேர் போயிருந்தாலும் சரி, அவங்க அக்கௌண்டபிலிட்டி இந்த அரசிடம் எழுப்புவதற்காகத்தான் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் அதை திரிப்பது என்பது ஒருபோதும் ஏற்கத்தக்கது அல்ல. நேரடியாக முதலமைச்சர் நாளைக்கு பேசுவார் என்பதோடு இதை முடித்து வைத்திருக்கலாம். ஆனால் மாறாக அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை பேச அனுமதித்தது என்பது வழக்கமான அந்த விதிக்கு மாறாக முரணாக இருக்கிறதா என்கிற கேள்வியும் அதனோடு தொக்கி நிற்கிறது. அப்போ இதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் பாடப்படுவது தான் மரபு என புதிய மரபை, அதாவது ஏற்கனவே மரபை உடைத்து புதிய நார்மை இனி ஒரு விதி செய்வோம்னு அது அரசு செய்திருக்கிறதா, செய்திருந்தால் அதை அறிவிப்பதில் அரசுக்கு என்ன தயக்கம் என்கிற கேள்வியும் நமக்கு சட்டப்பேரவை நோக்கி இருக்கிறது. இன்றைக்கு சபாநாயகர் அவர்கள் பேசுனதில் ஒரு விஷயம், கடந்த கூட்டத்தொடரில் வெள்ளிக்கிழமை நடந்த கூட்டத்தொடரில் முகபாவனையை பேசி கொண்டிருந்த உறுப்பினர்களுடைய இது பெரிய அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு. அதன் காரணமாக பெரிய அளவுக்கு சபையின் மீதான கண்ணியமும் மாண்பும் அதில் ரொம்ப காயப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. எனவே உறுப்பினர்கள் இப்படி நடக்கக்கூடாது, ஃபுல்லாக நேரலையில் இருக்குது. அதன் காரணமாக சபைக்குரிய கண்ணியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒருவேளை இப்படியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டால் தொடர்ந்து அவை உரிமை மீறலாக கருதப்பட்டு உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் கூட சபாநாயகர் அவர்கள் அறிவிக்கிறார். அதனோடு சேர்த்து தான் உங்களுக்கு திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் பிரியா அவர்களின் மீது கொடுத்த அந்த புகார் ஆகட்டும், அதே போல் மாவட்டத்திலும் உள்ள நகராட்சி, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மற்றும் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்வுகளிலும் மரபு நெறிமுறைகளின் படி, இதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். தொகுதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மரபு நெறிமுறைகளை கடைபிடிக்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு மதிப்புக்குரிய அரசின் தலைமை செயலாளருக்கு உத்தரவிடுகிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படிங்கிறது. இதனுடைய எல்லா எம்எல்ஏஸ்க்கும் இதை நீங்கள் ஒரு காப்பி இமெயிலாக போடுங்க. ஏன்னா நாளைக்கு அழைச்சி குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு முதல்ல கூப்பிடலன்னா அவர் இந்த ஜிஓவை காட்டி பேச முடியும் இல்லையா, அவர் எம்எல்ஏ தனக்காக வாதாடி கொள்வார் என்கிற வகையிலெல்லாம் அது ரொம்ப கான்ஷியஸாக அதை சபாநாயகர் அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயத்தில் பேசியிருக்காரு. அது வரவேற்க தகுந்த விஷயந்தான். ஆனால் என்னென்னா இந்த மரபு சார்ந்த விஷயங்களில் குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கெலாம் மரபு அப்படின்னுட்டு அதுக்கான ஒரு புரோட்டோக்கால்லாம் கிடையாது. குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. நீ இந்தியா முழுக்க நிகழ்வுகளை அரசு நிகழ்வுகளை குத்துவிளக்கு ஏற்றி தான் தொடங்கணும் அப்படின்லாம் ஒரு ரோவிங் ஆர்டரோ ஜிஓவோ இப்போது வரைக்கும் கிடையாதுன்னும் போது யார் முதல்ல நீங்கள் அதில் வர்றதில்ல என்ன வரிசையில் வர்றதுங்கிறதுல ஒரு புரோட்டோக்காலை கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதுலேயும் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அரசு மாநில அரசு நிகழ்த்துக்கிறது அல்லது அப்படின்னா எம்எல்ஏக்கு பிறகு தான் மேயர். ஆனால் மாநகராட்சி தொடங்கக்கூடிய விழா அப்படின்னா மேயருக்கு பிறகு தான் அவங்க வருவாங்க. ஆனால் நடுவில் ஐஏஎஸ் அதிகாரி வர முடியாது. ஐஏஎஸ் அதிகாரி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு பிறகு தான் வருவாருங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் நாமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் உடைக்கப்படுகிற பொழுது அது மீண்டும் மீண்டும் சர்ச்சைக்கும் சிக்கலுக்குள்ளானதாகவும் மாறும். நம்ம கேள்வி, சபாநாயகர் அவர்கள் இவ்வளவு தெளிவாக மரபுகள் மீறக்கூடாது என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அவையில் நடந்த இந்த 2 விஷயங்களுக்கும் தெளிவான விளக்கத்தை
நம்முடைய சட்டமன்ற செயலகத்தின் மூலமாகவாவது அல்லது அரசின் மூலமாக அது வந்து சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.